பாருங்கள், இப்படி ஒரு அருமையான மாசி கருவாடு வறுவல் பண்ணலாம் பாருங்கள். மாசி கருவாடை வந்து உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல மரக்கட்டை மாதிரி பருவம் துண்டாக இருக்கிறத நான் இடித்து இப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இன்னும் நமக்கு தேவையான தூள் ஆக்கணும். அதுக்கு மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இதில் மிளகாய் தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்குவோம். அடுத்து அதில் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்குவோம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம். ஏன்னா ஏற்கனவே அது கடல் பொருள், உப்பு இருக்கும். பாருங்கள், இதில் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் தக்காளி ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா வந்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கிறேன். மல்லித்தலை, அவ்வளோதான். சட்டி சூடாயிருச்சு. ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குவோம். அப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். அப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்குவோம். பாருங்கள், சேர்த்து நல்லா கிளறி விடணும். பாருங்கள், இந்த வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டு ஒரு 75% வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாசியை தட்டி நல்லா கிளறி விடணும், வறுக்கணும். பாருங்க, வெங்காயம் எல்லாம் இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி எடுத்து போட்டு நல்லா கிளறி விடணும், நல்லா வதக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கணும். பாருங்க, அருமையா எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக ஆயிடுச்சு. இனிமே முடிச்சுக்கலாம். மல்லித்தலை தூவி நம்ம இப்போ ஃபைனலாக மல்லித்தலை தூணதுக்கப்புறம் நல்லா பிரட்டி விடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சது மாசி கருவாடு அருமையாக. நண்பர்களே பாருங்கள், மாசி கருவாடு வறுவல் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. SMS ஃபுட் மாஸ்டரோட அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.